ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நான் பாவக்காய் பொரித்தேன். பாவக்காய் பொரிச்சோடனே அந்த எண்ணெயில் வெறும் தூசி ஆகி போச்சு. இங்கே பாருங்களேன், பாருங்கள், எண்ணெயில் வெறும் தூசியாக இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த கசடை வந்து நம்ம வந்து வடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, இதை ஒரு ஸ்பூன் போட்டு இப்படி கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டோமா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? சரி, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏற்றிங்களா? எல்லா தூசி வந்துடுச்சு. இதுவரை யாருக்கும் இது தெரியாமல் இருந்தால் இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம சீக்கிரமான ஃபேமிலியை நடத்தணும், ரன் பண்ணணும்னா அந்த எண்ணெயெல்லாம் கழுவி வேஸ்ட் பண்ணாமல் இதை பாருங்க இழுத்துக்கிட்டு இது ரொம்ப வேலை செய்யாமல் இப்படி செய்யலாம். அதெல்லாம் அந்த கழுவி ஊற வந்துச்சு பாருங்க. அதுதான் இங்கே பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ தெளிவாக இருக்குது. இது கரண்டியில் இருந்தது தான் பாருங்கள், எண்ணெய் பாருங்கள். இப்போ ஈஸியாக பாவக்காய் பண்ணிக்கலாம். பாவக்காயில் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், வெள்ளைப்பூடு கொஞ்சோன்னு எல்லாம் போட்டு இப்படி இது பண்ணி பரட்டி வச்சுருக்கேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? அப்புறம் வாங்க வெளியில் வாங்க, இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். வாங்க, எங்களுடைய செரிக்காய் ரொம்ப முளைச்சிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஒரே கிளையில் 3 காய் தெரியுதா? பக்கத்தில் காட்டியா தெரியுதா? நீங்கள் பாருங்க, 3 காய். நான் காயே காய்க்க மாட்டேங்குது உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்ல. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் ரொம்ப இருக்குது காய். இங்கே பாருங்கள், ஆனால் இந்த பழம் பழுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிளையில் ஒன்று 3 இருந்துச்சுங்க. இது வந்து அவருக்கு பழுக்க போகுது இந்த ஸ்டேஜு. இங்கே பாருங்கள், இன்னொரு இதில் 3 இருந்துச்சுங்கய்யா பாருங்கள். இது வந்து இந்த ஆப்பிள் சரி. இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காட்டு வான்கோழியெல்லாம் தின்றுறாங்க. அந்த காய் விழுக அவங்க தின்றுவாங்க. பாருங்களேன், இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் செவந்த ஒன்று திண்டா நல்லாயிருக்கும். இங்கே வாங்க, நல்லா ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப இருக்குது, நாங்கள் ரொம்ப பாதி தின்றுட்டோம். இங்கே வாங்க, இங்கே ஒன்று இருக்கும். அதான் இங்கே பாருங்களேன், இப்படிலாம் கழிவுகளை நீங்கள் எடுத்துருங்க. அந்த கார்ன்ஃப்ளவருக்கு எவ்வளோ இது எனக்கே இவ்வளோ நாள் தெரியாது. யாரோ ஒருத்தவர்கிட்ட கேட்டு தான் நான் இதை ஒருத்தவர் சொல்ல வந்து எனக்கு தெரியுது. அதனால எண்ணெய் கீழே ஊற்றிட்டு இருப்பேன். இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் பார்க்கலாமா? இருங்க வாய். இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு இந்த காய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசுந்தயிரில் அதை தயிர் ஊற்றி வச்சோம், நல்லா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த கூழுக்கெல்லாம் இதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை சீக்கிரம் உரை ஊற்றி வச்சிடறேன். இங்கே பாருங்க, உரை ஊற்றி வச்சிடறேன். ஆடையோடு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நாங்கள் இது எங்களை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்குலாம் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். தனி ப்ரேயரில் பண்ணிக்கிறோம், எங்களுடைய தனி ப்ரேயரில் பண்ணிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நினச்சா நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட முடியும். குறைச்சலாக இருந்தால் ஆண்டவர் ஏசப்பாட்டை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கட்டாயம் தேவன் நமக்கு ரெட்டிப்புமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு 2 பேர் இருங்க வாங்க, பாவக்காய் பிடிச்சாச்சு. அடுத்த பேட்சை போட்டுடலாம். நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம ஆண்டவரை அதிகாலையில் தேடணும். இப்போ 2 பேர் வந்து ஒரு காரில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, 2 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க போயிட்டு இருக்கும்போது பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அந்த பாலத்தில் போகும்போது வெள்ளம் வந்தோடனே கார் வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு.
அப்போ வந்து ஒருத்தர் என்ன செஞ்சாராம், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். இன்னொருத்தர் அதே மாதிரி ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ வந்து அவர் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னார் பாருங்க, அவர் வந்து கரையில் ஒதுங்கிட்டாராம், இவர் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காராம். ஆனால் அவருக்கு சுயநினைவு இருக்குது. அப்போ அவர் கேட்க என்னையை காப்பாற்ற எந்த ஏசப்பா இல்லை. அவர் சொன்னாராம், நீ இன்னைக்கு தான் உன் பொருளை நான் கேட்குறேன், டெய்லி அவன் வந்து என்னை எனக்கு அதிகாரியில் தேடுவான், அதனால் அவனுக்காக நான் காத்திருக்கேன், அவன் என் பிள்ளையா இருக்கனால உடனே நான் அவனை காப்பாற்றிட்டேன், நீ என்னை கூப்பிட்றவ யாருக்கும் நான் மறுபுத்தரவு அருள் செய்வேன் சொல்லிட்டு அவரே இழுத்து வந்து அவருக்கு ஜபிக்கிறேங்கிறதுக்கு உணர்த்துவதற்காக அவர் அப்படி செஞ்சாராம். தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த 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 சமையல் எங்களுடைய காயெல்லாம் பிடிச்சிச்சுன்னா, எங்கள் பழங்கள் எங்கள் மரங்கள்லாம் பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.